ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு யாயா ட்வின்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டிப்ஸ் என்னென்னா, நம்ம ஊக்க வச்சு என்னென்ன செய்யலாம், யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்லாம் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிறதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் அப்டேட் ஆகும். ஓகேங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இந்த ஊக்கை வச்சு ஃபஸ்ட்டு டிப்பை இந்த ஊக்கை நம்ம ஜிப்பை அந்த ரன்னர் எல்லாத்துலேயும் பிச்சின்னு இருக்கும். அது போல் நம்ம அந்த ஊக்கை அதில் கோர்த்து விட்டுக்கிட்டு நம்ம யூஸ் பண்ணலாம். இது நம்ம பர்ஸில் பவுச்சில் மட்டும் கிடையாது, ஹேண்ட்பேக்கில், ஸ்கூல் பேக்கு, லஞ்ச் பேக்கு, இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணலாம். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக இழுக்க முடியுதுன்ட்டு. ஓகேங்களா. டிப் நம்பர் 2, நம்ம ஹெட்செட் நம்ம ட்ராவல் பண்ணக்குள்ளேயோ இல்லை வீட்டில் கையில் சுருட்டி வச்சாலும் நமக்கு சிக்கலாகிடும். நம்ம ட்ராவல் பண்ணக்குள்ளே தான் மேக்ஸிமம் நமக்கு இந்த மாதிரி சிக்கலாகிடும். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் நம்ம இந்த மாதிரி கையில் நல்லா சுற்றிக்கிட்டு நம்ம அந்த ஊக்கை அதில் பின் பண்ணி விட்டுட்டா நமக்கு சிக்கலாகாது. ரொம்ப சேஃப்டியாக சூப்பராக இருக்கும். எடுக்கக்குள்ளேயும் நம்ம ஈஸியாக இருக்கும். நம்ம இந்த மாதிரி பின் பண்ணிவிட்டு ஹேண்ட்பேக்கில், ட்ராவல் பேக்லாம் யூஸ் பண்ணாக்கா ரொம்பவே எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது மட்டும் இல்லை, நமக்கு கேபிள் கூட நம்ம சார்ஜர் கேபிள் கூட இந்த மாதிரி சுற்றி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. டிப் நம்பர் 3, இந்த குஷி பின்லாம் நம்ம இந்த டிக்டாக் பின் சொல்லுவோம் இல்லைங்களா, அதை நம்ம ஹேண்ட்பேக்லேயோ இல்லை நம்ம இதில் போட்டால் கூட நமக்கு அடிக்கடி தேட வேண்டியதாக இருக்கும். அதை நம்ம இந்த மாதிரி ஊக்கில் நம்ம கோத்து வச்சிட்டோம்னாக்கா நமக்கு எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். மேக்ஸிமம் நம்ம ஹேண்ட்பேக்கில் தான் இதை நம்ம அடிக்கடி தேடுவோம். இந்த மாதிரி கோத்து வச்சுட்டா நம்ம எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த பின் மட்டும் இல்லை, நம்ம இந்த மாதிரி ஹேர் பின்னை கூட நம்ம இந்த மாதிரி கோத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி பூ குத்துற ஹேர் பின்னை கூட நம்ம இந்த மாதிரி கோத்து வச்சுட்டா நமக்கு எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா. டிப் நம்பர் 4, நம்ம ட்ராவல் பண்ணக்குள்ளே குழந்தைங்க ட்ரெஸ்லாம் குட்டி குட்டியாக இருக்கும். நம்ம அதை அங்கங்கே வச்சுட்டு நம்ம தேடிட்டு இருப்போம். இன்னர் வேர்ஸ்லாம் நமக்கு டக்குன்னு கிடைக்காது, மாற்றி மாற்றி வச்சுருவோம். அதை நம்ம அவங்க ட்ரெஸ்ஸை மட்டும் நம்ம இந்த குட்டி குட்டியாக இருக்க ட்ரெஸ்ஸை மட்டும் ஒன்றுக்குள்ளே ஒன்று வச்சு நம்ம இந்த மாதிரி பின் பண்ணிட்டோம்னாக்கா நமக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனோட செட்டு நமக்கு பிரியாது. மேக்ஸிமம் ட்ராவலில் தான் நமக்கு இந்த மாதிரி கஷ்டமாக இருக்கும். குழந்தைங்களை எடுத்துகிட்டு போகிறவங்களுக்கு சின்ன பிள்ளைங்க ட்ரெஸ்ஸை நம்ம இந்த மாதிரி பின் பண்ணி வச்சிட்டோம்னாக்கா நமக்கு அதனுடைய செட்டு நமக்கு பிரியாமல் நல்லா சேஃபாக இருக்கும். ஓகேங்களா. டிப் நம்பர் 5, நம்ம ப்ளவுஸில் லாஸ்ட்டில் நமக்கு ஒரு பின்னு தான், ஒரு காஜா கொடுத்துருப்பாங்க. அது நமக்கு லூஸாக இருந்துச்சுன்னா பேக் சைடு தூக்கலாக இருக்க மாதிரி இருக்கும். சில இதில் மட்டும்தான் நமக்கு 2 காஜா கொடுத்துருப்பாங்க. சிலதில் இருக்காது, ஒன்றுதில் இருக்காது. அந்த மாதிரி சமயத்தில் நம்ம உள்பக்கமாக நம்ம ஒரு சின்ன பின்னை நம்ம போட்டுக்கணும். அது நம்ம காஜாவுக்கு மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். லைட்டாக நமக்கு ஃப்ரண்ட் பேஜில் நமக்கு கோடு மாதிரி தெரியும். அதில் அந்த நம்ம கொக்கியை மாட்டி விட்டுக்கலாம். இப்போ நமக்கு அந்த காஜா இல்லாதது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த இடத்துல. இப்போ மாட்டி விட்டுட்டு நம்ம போட்டோம்னா நமக்கு டைட்டாக இருக்கும். ஓகேங்களா. டிப் நம்பர் 6, நமக்கு இந்த ரப்பர் பேண்ட்லாம் நமக்கு அதிகமாக கிடைக்கவே கிடைக்காது. ஸ்வீட் பாக்ஸ் எல்லாம் நமக்கு வரும். அந்த மாதிரி சமயத்தில் நம்ம எடுத்து எங்கேயாவது ஒரு இடத்துல வைப்போம். நமக்கு தேவைப்படுறப்ப நமக்கு கைக்கு கிடைக்காது. குழந்தைங்களுக்கு கூட ட்ரெஸ்ஸில் தலைக்கு நம்ம போட்டுட்டுக்குள்ளே அங்கங்கே வச்சுருவாங்க, நமக்கு தொலைஞ்சிரும். தேவைப்படும் போது கிடைக்காது. இந்த மாதிரி சமயத்தில் நம்ம இந்த மாதிரி கோர்த்து வச்சிட்டோம்னா நமக்கு செட்டாக நல்லாயிருக்கும்.
ஓகேங்களா. டிப் நம்பர் 7, நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் பில்லு, முக்கியமான ஸ்லிப்பு, நமக்கு மளிகை ஜாமான் பில்லு இந்த மாதிரிலாம் வந்து அங்கங்கே வச்சுருவோம். நம்ம தேடிட்டு இருப்போம். அதெல்லாம் ஒன்றா ஆக்கி நம்ம வந்து இந்த மாதிரி பின் பண்ணி வச்சுட்டோம்னா நமக்கு எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நீங்கள் கிச்சனில் கூட டிஷ்யூ பேப்பர் இந்த மாதிரி வச்சு ஒரு ஆணியில் மாட்டி விட்டுட்டிங்கனாக்கா நம்ம கை துடைக்கிறதுக்கு ஒன்று ஒன்றா எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஒயிட் பேப்பர் கூட நீங்கள் இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணி நீங்கள் கோத்து விட்டுட்டு ஆணியில் மாட்டிட்டிங்கன்னா நமக்கு எழுதுறதுக்கு கூட டக்குன்னு ஏதாவது எழுதி கொடுக்கறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு பேப்பர் அப்படியே நம்ம பிச்சு எழுதிட்டு கொடுக்கறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். டிப் நம்பர் 7, நம்ம வந்து வாஷிங் மிஷினில் இந்த மாதிரி துணி போடக்குள்ளே நாடாக இருக்கிற துணியெலாம் நமக்கு வந்து பிரிஞ்சு உள்ளே போயிடும். ஷார்ட்ஸு, லோயர், இன்ஸ்கர்ட்டு இந்த மாதிரிலாம் நாடாக இருக்கிறதுலாம் வந்து நமக்கு உள்ளே போயிடும். இதை வந்து நம்ம கோக்கிறதுக்கு இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த நாடா முனையில் நம்ம வந்து ஊக்க போட்டு விட்டுட்டு நம்ம அந்த ஹோல் வழியாக வந்து நாடாவை கோத்து விட்டுக்கலாம். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா. பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக கோத்தாச்சு, சீக்கிரமாக. ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 9, நம்ம வந்து மாஸ்க் வந்து எல்லாருமே யூஸ் பண்ணுவோம். அது வந்து மாற்றி மாற்றி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் நம்ம வந்து ஒருத்தவங்க தனித்தனியாக வந்து அவங்கவுங்க மாஸ்க்கை ஒன்றா ஒரு ஊக்கில் கோத்து ஆணையில் மாட்டி விட்டுடலாம். இப்போ ஒருத்தவங்களோட ஒரு செட்டு ஒன்று மாட்டிடலாம். அடுத்தது இன்னொருத்தவங்களோட செட்டு தனியாக கோத்து நம்ம இந்தமாதிரி ஆணியில் மாட்டிட்டோம்னா அவங்கவுங்களது அவங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஹைஜீனிக்காக இருக்கிறதுக்கு. ஓகேங்களா. டிப் நம்பர் 10, நம்ம வந்து காம்பஸ் இல்லாத சமயத்தில் நம்ம ரவுண்டு போடணும்னாக்கா நம்ம இந்த ஊக்கை வச்சு நம்ம வந்து ரவுண்ட் பண்ணலாம். அந்த அடிப்பகுதி இருக்கிற சின்ன ஹோலில் ஒரு சின்ன பென்சிலை வச்சு நல்லா அழுத்திட்டு ஃப்ரண்ட்டில் இருக்கிறத வச்சு நம்ம வந்து ஒரு ரவுண்டு பென்சில் வச்சு போட்டுக்கலாம். சின்ன ரவுண்டு வேணும்னா நம்ம வந்து சின்ன ஊக்கு வச்சு நம்ம ரவுண்டு போட்டுக்கலாம். பாருங்கள், இன்னொரு தடவை நான் செஞ்சு காமிக்கிறேன். ஒரு பென்சில் முனையில் வந்து நல்லா அழுத்தி பிடிச்சிக்கிட்டு இன்னொரு பென்சிலால் நம்ம வந்து ரவுண்ட் போடணும். ஈஸியாக வரும். நமக்கு ஸ்கூலில் பசங்க வந்து வளையல் எடுத்துகிட்டு போவாங்க. அதை விட இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். பின்ன நம்ம ஷர்ட்டில் கூட ஒரு இடத்துல குத்தி வச்சுட்டா கூட நமக்கு மிஸ் ஆகாது. நம்மளே எங்கேயாச்சும் ஒரு ரவுண்டு போடணுன்றப்பெல்லாம் தேடிட்டு இருக்க முடியாது. அப்போ நம்மக்கிட்ட எல்லாத்தையுமே இந்த பின் இருக்கும். அதை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா நம்ம யாயா ட்வின்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.